ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். சுவையான மசாலா கீ ரைஸ் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது நீங்கள் குழம்பு இல்லாத போதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மணக்க நெய் வாசத்தில் மசாலா சுவையோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மசாலா கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்ல சுத்தமான பசு நெய் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப வாசமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நல்லா சூடாகி இந்த மாதிரி உருகி வந்ததுக்கப்புறமா இதில் நாம் ஒரு சிறு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை, ஒரு நட்சத்திரப்பூ சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய ஸ்பைசஸ் தான். இதோட ஃப்ளேவர்லாம் இந்த நெய்யில் நல்லா இறங்கிடும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி முழுசாகவும் சேர்க்கலாம், அப்படி இல்லைனா உரலில் லைட்டாக இடித்து விட்டு கூட சேர்க்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கையளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு முறை நல்லா வதக்கிடலாம். இதில் நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் புதினா மல்லி கூட சேர்த்து பண்ணலாம். இது ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். புதினா மல்லி சேர்த்து பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஒரு 3 போல் பச்சை மிளகாயை நடுவில் கீறி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதிகமாக வெங்காயம் சேர்க்க தேவையில்ல, ஜஸ்ட்டு ஒரு வெங்காயம் சேர்த்தாலே போதும். இன்றைக்கி நம்ம 2 கப் அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணி தான் இதை செய்ய போகிறோம். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை வதக்கி விட்டுறலாம். ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் அந்த எண்ணெயில் ஒரு முறை வதங்கினாலே போதும். இப்போ இது கூட நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். குடைமிளகாயும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. குடைமிளகாயை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு வதக்காதீங்க, அதே மாதிரியே ரொம்ப நேரத்துக்கு வதக்காதீங்க, அதோட அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் போயிடும். இப்போ இது கூட தேவையான மசாலா பொடி ஆட் பண்ணலாம். 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இந்த மாதிரி மற்ற மசாலாக்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் நிறைய விதமான வெரைட்டி ரைஸ் செஞ்சுருப்பீங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மசாலா வாசனையோட விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா உதிரியாக வடிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக சாப்பிடக்கூடிய ரெகுலர் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதம் ஒன்றோட ஒன்று மசிஞ்சு போகாத மாதிரி அடியோடு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப உடஞ்சி இல்லாமல் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பர்வான மசாலா கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம இந்த முந்திரியெல்லாம் சேர்த்து செய்யும் போது பார்க்க ரொம்பவே டெக்கரேட்டிவாக இருக்கும். உங்களுக்கு எந்த வெரைட்டி ரைஸ் பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.